உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தற்போது கிடைத்த ஒரு சுட சுட தகவல், என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் செல்கிறார், தவேகா செல்கிறது. ஏம்பா இதுதான்பா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக புகைச்சலாக இருக்குது. போவாங்களா போக மாட்டாங்களா, அப்புறமா உள்ளே இருக்காங்களா இல்லையா, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னவங்க, அப்புறமா அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணவர், இப்படிலாம் இருந்தப்போ இந்த தேர்தலை விஜய் தனித்து நின்றுடுவார். ஆனால் வெற்றி, அது அறுதி பெரும்பான்மையான வெற்றி, ஆட்சியை பிடிக்கக்கூடிய வெற்றி அப்படின்றத எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. இப்போ நமக்கே இருக்கும்போது மற்றவங்களுக்கும் இருக்கும் பொழுது விஜயும் விஜய் சார்ந்தவர்களுக்கும் இருக்க தான் செய்யும். நிச்சயமாக விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. நீங்கள் விஜய் மீது என்ன ஒன்றாலும் விமர்சனத்தை வைங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுங்க, சினிமாவை நிறுத்துங்க, கரூர் சம்பவத்தை கொண்டு சேருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி இல்லைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க, யாரையும் மதிக்கத்தலன்னு சொல்லுங்க, கேரவன் விட்டு இறங்க மாட்டான்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணா கூட இந்த பொதுமக்கள் கிட்ட பைட்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதில் கிட்டத்தட்ட 80% வரட்டமே, அவர் தான் வரட்டமே, ஓட்டு போட்டுருமே, விஜய் தான் ஜெயிக்கட்டுமே, இப்படியா அப்படி ஒரு பெரும் ஆதரவு இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பாரா, சிஎம் நாற்காலியில் விஜய் உட்கார்வாடா, இந்த மக்கள் உட்கார வைப்பார்களா, காலம் மாறும்போது காட்சிகள் மாறும்னாங்க, அப்படி மாறக்கூடுமா? அதே வேளையில கொஞ்சம் மாறி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு எதிர்கட்சி தலைவரா வேற மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு, அதுக்குதான் சாமி வாங்க, நீங்க கூட்டணிக்கு வாங்க. அடுத்து நீ விஜய் நிக்கிறதுனால சிலருடைய கருத்து டிஎம்கே ஈஸியா ஜெயிச்சிடும், அவர் என்டிஏ கூட்டணியில் குறிப்பாக அதிமுகவில் உள்ள ஓட்டுகளை அவர் பிரிக்கிறார், அடுத்த 5 வருஷம் அவங்க வந்தாங்கன்னா விஜயோடைய தவேகா கட்சி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது அப்படின்னு பொதுவான அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. இவங்க என்ன சொல்றாங்க, எங்க உங்களுக்கு கொள்கை எதிரி, ஊழல் கட்சி, அப்புறம் அந்த எதிரி எது வேணாலும் இருக்கட்டும், இங்க காரியம் பெருசா வீரியம் பெருசா, காரியம் தான் பெருசு, நீங்க வாங்க, ஒரு எழுச்சி காமிச்சிட்டீங்க, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இது தவேகா. ஒரு மாநாட்டிலே அலற விட்டீங்க விழுப்புரத்துல, 2வது மாநாட்டில் தெரிக்க விட்டீங்க, நீங்க போற இடம்லாம் அவ்வளவு பெரிய கூட்டம் வருது, உண்மையாவே உங்களுக்கு ஒரு மவுஸ் இருக்கு, குறிப்பாக 18 வயதிலிருந்து 35 வயதிற்குள் இருப்பவர்களுடைய வாக்கு உங்களுக்கான வாக்காக, பெரும்பான்மையான வாக்காக இருக்கிறது. அதே வேளையில கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், அதுக்கப்புறம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல், இதுக்குள்ள உங்க கட்சி ஒரு பலமான கட்சியாக மாறும். அப்படி மாறுவதற்கு ஒரு கூட்டணின்ற ஒரு முடிவுக்கு வாங்க, அதுவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க. உங்களுக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு பலமான கட்சியாக மாறலாம். சட்டசபையில் உங்களுடைய குரலும் ஒலிக்கும், விஜயோடைய குரலும் ஒலிக்கும், விஜய் சார்ந்தவர்களுடைய குரலும் ஒலிக்கும். நீங்க எதிர்கட்சியோட கேள்வி கேட்கலாம், அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனைனா நீங்க வெளிநடப்பு செய்யலாம், கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கெல்லாம் தனிச்சுதாங்க நிற்போம், விஜய் எல்லாம் அதுல ரொம்ப உறுதியா இருக்காருங்க அப்படின்லாம் விஜய் சொல்லல. வெளியிருந்து பேச்சுகள் வந்தாலும் கூட இன்னைக்கு பனையூரில் அவசர ஆலோசனை கூட்டமாக மாவட்ட செயலாளர்களுடைய, தவேகாவுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ அது முடியும் மிக ரகசியமாக, அதில் 120 to 134 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது. விஜய் அங்க இருக்காரா இல்லையான்னு தெரியல. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் இவர்களுடைய தலைமையில், செங்கோட்டையன் முக்கியமா செங்கோட்டையனுடைய ஆலோசனையாக கூட இருக்கலாம். எங்க 50 ஆண்டு இந்த அரசியலுக்குள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தவர், இவங்களுடைய அரசியல் களத்தில் இருந்தவர், அவருடைய ஆலோசனை கண்டிப்பா இருக்கலாம். இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள போனால் இவர்களுக்கு எப்படியாப்பட்ட இடங்களை கொடுப்பார்கள், எவ்வளவு இடங்களை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் தாண்டி இன்னும் என்டிஏவில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் தொகுதி பங்கீடு நடத்தாமலே இருக்காங்க. காரணம் என்ன? விஜய் வந்தாதாங்க நமக்கு பலம், விஜய் வந்தாதாங்க எதிர்க்க முடியும், விஜய் வந்தாதாங்க இந்த எலெக்ஷனை வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள். மிக சமீபமாக, கிட்டத்தட்ட மிக சமீபமாக விஜய் மீது வன்மமாக திணிக்கப்பட்ட, வன்மமாக பரப்பப்பட்ட, வன்மமாக அடிக்கப்பட்ட சில நிகழ்வுகள், சில சம்பவங்கள் அவருக்கு உண்மையிலே பெரிய பெரிய கோபத்தையும் மன உளைச்சலும். குறிப்பா இந்த 1.5 வாரத்துக்குள்ள தமிழகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை விஜய் ஒரு பதிவா எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருந்தார்.
உண்மையிலே நமக்கே ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் எதிர்ப்பாங்க. நீங்கள் சினிமாவில் ரைட்டு இதெல்லாம் குரல் கொடுப்பீங்க, இது பண்ணீங்க. ஆனால் ஒரு கூட்டணின்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் ஒரு கையில் ஒன்றும் ஓசை வராது. இருக்கு, உங்களுக்கான பலம் இருக்குது. அது முதல் எலெக்ஷன்லயே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வாங்க, எங்க கூட கூட்டணி வைங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு கையா இணைஞ்சு பணியாற்றுவோம், ஒரு வெற்றியை தக்க வைப்போம், தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது செய்வோம், வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அதுல தாங்க இந்த ஆலோசனை கூட்டம். இதை தானா சாமி பவன் கல்யாண் சொன்னாரு. பவன் கல்யாண் கூட விஜயை போன்ல பேசுறதாக ஒரு தகவல் இருக்கு. எனக்கு வந்த தகவல் பேசியிருக்காரு. ஒரு 3-4 தடவை பேசியிருக்காரு. பவன் கல்யாணை ஆதவ அர்ஜுனா ஹைதராபாத்தில் போய் சந்திச்சு வந்தாங்க. அது ராகுல் காந்தினாங்க. ஆதவ அர்ஜுனா போய் மீட் பண்ணிட்டு வந்தது பவன் கல்யாண் தான். பவன் கல்யாண் தொடர்ச்சியாக விஜய்க்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னா, எப்ப உங்க பக்கத்து ஸ்டேட்டு, உங்க பங்காளிங்க தான் நாங்க, உங்க அண்ணன் தம்பிக்கு தான் நாங்க, தெலுங்குக்கும் தமிழுக்கும் பெரிய கலாச்சார வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு சென்னை எங்களுக்கு திருப்பதி பக்கத்துல தான், எங்க அண்ணனுக்கு அதே திருப்பதியில பிரஜாராஜ்யம் கட்சிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் உங்களுக்கு வரா மாதிரி அதை விட அதிகமான கூட்டம். எங்க அண்ணன் சிரஞ்சீவி மிதந்தாரு, அடுத்த முதல்வர் நாம தான் ஆந்திராவில் அப்படின்னு கனவு கண்டாரு. ஆனால் டெபாசிட்டே காலி பண்ணாங்க இந்த மக்கள். நான் ரொம்ப உஷாராயிட்டேன், ஜனசேனான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் ரொம்ப உஷாராயிட்டேன், என் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தேன், வளர்ந்த பிறகு நான் தனித்து நிற்கக்கூடிய ஐடியா எனக்கு இல்லவே இல்லை, தெலுங்கு தேசம் பிஜேபி கூட்டணியில் நான் நின்ன, இன்னைக்கு பாருங்க நான் துணை முதல்வராக இருக்கிறேன், எனக்கான செல்வாக்கு இருக்கு, எனக்கான சுதந்திரத்தை சந்திரபாபு நாயுடு கொடுத்திருக்காரு, நான் தன்னிச்சையாக இங்கு செயல்படுகிறேன், என்னுடைய கருத்துக்கள் கேட்கப்படுகிறது, நீங்க அந்த முடிவை மாத்துங்களேன் விஜய், நீங்க வாங்க, உங்க செல்வாக்கு எப்படி நிறுவீங்க, உங்க படத்தை ஓட விட மாட்டேன்றாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க, உங்க குடும்ப பிரச்சனையை புதுவெளியில பேச வைக்கிறாங்க, உங்க குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, உங்களுக்கும் நடிகைக்குமான தொடர்பு பத்தி பெருமளவுல பெரிய விவாத பொருளா மாத்துறாங்க, என்னென்னவோ அடிக்கிறாங்க, நீங்க வாங்க கூட்டணிக்கு. அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை குறிப்பாக மாவட்ட செயலாளர்களும் கருத்து கேட்பு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த கருத்து கேட்பில் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் மாவட்ட செயலாளர் கேட்டுப்பில் அதுல 99 பேர் நம்ம கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு அந்த விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, விருப்ப மனு தாவேக்காவில் விருப்ப மனு வாங்கிட்டு போனவங்க கிட்டத்தட்ட 11,000 பேர் அவங்க வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு 234 தொகுதிக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்டத்தட்ட 5,000 பேர் 6,000 பேரோ இன்னும் வரல. 234 தொகுதிக்கு வாங்கறதுக்கு ஆள் இல்ல, 10,000 ரூபாய் 25,000 ரூபாய் கட்ட மாட்டேன்றாங்க, ஆளே கிடையாது அப்படி இப்படின்னாங்க. இவங்க தேர்வு பண்ணி நேர்காணல் நடந்ததே வெறும் 60 பேருக்கு மட்டும்தான். அப்ப விஜய் என்டிஏ கூட்டணியில் 60 தொகுதியை கேட்கிறாரா அப்படிதான் கேட்டிருக்காருன்ற ஒரு தகவல் அவங்க தரப்புல நாங்க 45 தொகுதி தரோம், ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கிட்டு கொடுக்கணும், ஆட்சி அதிகாரத்துல பங்குல ஒத்துக்கிறோம், துணை முதல்வர் பதவி நீங்க எடுங்க, என்ன ஆயிட போது நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு 50 சட்டசபை தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா 50 எம்எல்ஏ விஜய் மிகப்பெரிய கட்சிங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க திரும்பவும் தான் தனித்து நிக்கிறத விட இந்த முதல் எலெக்ஷன்ல நம்முடைய பலம் என்னன்னு, ஒரு கூட்டணி பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ஆட்சி மாற்றம் என்பதை விஜய் மிகவும் விரும்புகிறார். அடுத்த ஆட்சி வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து பல பேர் சொன்ன ஒரு விஷயம். தாவேக்காவிற்கு மிகப்பெரிய ஆலோசகராக வெளியே காட்டிக்கலனா கூட செங்கோட்டையன் தான் இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்ப அதிமுக ஒரு பக்கம் பயங்கரமான உற்சாகத்தில் இருக்காங்க, பிஜேபி அதை விட உற்சாகத்தில் இருக்காங்க. எடப்பாடி கன்ஃபார்ம் அப்படின்னு அடுத்த கொடி எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிருவார். அங்க பறக்குது பாருங்க, தாவேக்கா கொடி பறக்குது பாருங்க, எங்க கொடி பறக்குது பாருங்க அப்படி. மிக சமீப காலமாக விஜய் அதிமுக பிஜேபியை எங்கும் விமர்சனம் செய்வதில்லை, மிக மிக சமீபமாக தொடர்த்தே கிடையாது. இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் உண்மையிலே நல்ல கூட்டணி தான், வரவேற்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.